Hi friends, வணக்கம். நீங்க குழந்தைகளுக்கான வீடியோஸை உருவாக்கி யூடியூப்ல அப்லோட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம். சோ அந்த கார்ட்டூன் சம்பந்தமான வீடியோஸை உருவாக்கி நீங்க யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இப்போ நம்ம பார்க்க போற இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்க உங்களுக்கான வீடியோஸை உருவாக்கி நீங்க யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம். இப்போ இந்த மைக்ரோ கேட்டகரியில் இருக்கிற இந்த சேனலை நம்ம ரெஃபரன்ஸ்க்கு எடுப்போம். இந்த சேனல்ல எவ்வளவு வியூஸ் போயிருக்கு, எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, இவங்க எந்த மாதிரி கண்டென்ட்ல வீடியோஸ் அப்லோட் பண்றாங்க, நாமளும் இந்த மாதிரி வீடியோஸ் எப்படி நம்ம உருவாக்கி யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம்னு தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ நம்ம பார்க்க போற சேனல் எதுன்னு பார்த்தோம்னா 3 லிட்டில் கியூரல் இந்த சேனல் தான். இந்த சேனல்ல பாருங்க फ्रेंड्स, லாஸ்ட் 30 டேஸ்ல 3 வீடியோஸ் தான் போட்டுருக்காங்க. பட் 1.93 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. லைவ் டைமா பார்த்தோம்னா फ्रेंड्स 138 வீடியோஸ் மட்டும் தான் போட்டுருக்காங்க. பட் 52 மில்லியன் கிட்ட வியூஸ் போயிருக்கு. இந்த சேனல்ல பாருங்க फ्रेंड्स, வெரிஃபிகேஷன் டிக் மார்க்ல தான் கொடுத்திருக்காங்க. மொத்தம் 1.5 லட்சம் கிட்ட சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. சோ சப்ஸ்கிரைபர் கம்மியா தான் फ्रेंड्स இருக்காங்க. பட் வியூஸ் பார்த்தோம்னா அதிகமா போகுது. ஓகே, இப்போ இந்த சேனல்ல இவங்க எந்த மாதிரி கேட்டகரியில வீடியோஸ் போறாங்கன்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். லாஸ்டா 12 நாள் முன்னாடி ஒரு வீடியோஸ் போட்டுருக்காங்க. அடுத்து 3 வீக்ஸ் பிஃபோர் வீடியோஸ் போட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவங்க போட்டுக்கிற எல்லா வீடியோஸும் பார்த்தோம்னா தம்ப்நெயில் ஒரே மாதிரி தான் இருக்கு. பட் இவங்க எந்த கேட்டகரியில போறாங்கன்னு பார்த்தோம்னா வெஹிக்கிள் சம்பந்தமா இருக்கிற கேட்டகரியில போடுறாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்க சொல்ல வரீங்க, அந்த விஷயத்தை நீங்க தெளிவாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் இவங்க என்ன பண்றாங்க, இந்த வெஹிக்கிள் சம்பந்தமா இருக்கிற எந்தெந்த மிஷின்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே கொண்டு வந்து வச்சு இதை கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு மைக்ரோ நிச்சு தான். நீங்க எந்த மாதிரி வீடியோஸ்னா கலந்து போடலாம். பட் இவங்க வெஹிக்கிள் மட்டுமே எடுத்து அதுவும் இந்த குழந்தைகளுக்கு எந்த மாதிரி சின்ன விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றதுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. நீங்க இதுல கொடுத்துக்கிற எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்க फ्रेंड्स, எல்லாமே ஓரளவு சேமா தான் இருக்கும். பட் டிஃபரெண்ட் மிஷின்ஸ் கொண்டு வந்து டிஃபரெண்டா வீடியோஸ் மேக் பண்ணி போட்டுருப்பாங்க. फ्रेंड्स, இந்த சேனலை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. யாரெல்லாம் மைக்ரோ கேட்டகரி வீடியோஸ் போறாங்களோ அந்த சேனல் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களும் டிஃபரெண்டா வீடியோஸ் நிறைய மேக் பண்ணி போட்டுருக்காங்க. ஓகே फ्रेंड्स, அடுத்து இவங்க மோஸ்ட் பாப்புலரா எந்த வீடியோஸ் அதிகமா ரீச் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 1 இயர் பிஃபோர் வீடியோஸ் போட்டுருக்காங்க फ्रेंड्स, மொத்தம் 8 மில்லியன் கிட்ட வியூஸ் போயிருக்கு. அதே 1 இயர் பிஃபோர் ஒரு வீடியோஸ் போட்டுருக்காங்க, 6.8 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அடுத்து 2 இயர் பிஃபோர் வீடியோஸ் போட்டுருக்காங்க, 3.4 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. இந்த தம்ப்நெயில் ரொம்ப சூப்பரா இருக்கு फ्रेंड्स, ஏன்னா இவங்க தம்ப்நெயிலே மென்ஷன் பண்றாங்க இவங்க இது என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து இந்த சேனல் வந்து எவ்வளவு இயர் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா 2012ல கிரியேட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் இருக்கு. பட் 10 வருஷம் இவங்க அதிகமா ஆக்டிவ்ல இல்லாம இருந்திருக்கலாம். பட் இப்பதான் ஒரு 138 வீடியோஸ் கிட்ட போட்டுருக்காங்க லாஸ்ட் ஒரு 2 or 3 இயர்ஸ்ல. இந்த சோஷியல் மீடியாவில் கொடுத்துக்கிற ஏர்னிங்ஸ் எல்லாமே ஒரு ஆவரேஜான ஏர்னிங்ஸ் தான். ஸோ இதை நம்ம அக்யூரேட்டான வேல்யூவா நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. பட் நமக்கு தேவையான ஒரு சில டேட்டாவை நம்ம இதிலிருந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு மட்டும் நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்ணலாம். அப்படியே கீழே வந்து பாருங்க फ्रेंड्स, இந்த சேனல்ல ஒரு நாளைக்கு எவ்வளவு வியூஸ் போகுது, எவ்வளவு சப்ஸ்கிரைபர் நீங்க இன்க்ரீஸ் பண்றாங்க, இந்த மாதிரி டேட்டாலாம் நம்மளுக்கு கலெக்ட் பண்றதுக்கு இந்த வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே फ्रेंड्स, இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், இவங்க எல்லாமே மைக்ரோ கேட்டகரியில போட்டுருக்காங்க, இவங்களுக்கு வந்து ரிப்பீட்டேஷன் பிரச்சனை வந்திருக்காதா, ரீயூசர் பிரச்சனை வந்திருக்காதா அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. இந்த சேனல் மானிடைஸ் ஆயிருக்கா இல்லையான்றத சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா இதுக்கும் ஒரு வெப்சைட் இருக்கு फ्रेंड्स. இந்த பாருங்க, நீங்க நார்மலா கூகுள்ல போயிட்டு யூடியூப் மானிடைசேஷன் சேனல் செக்னு சொல்லிட்டு டைப் பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட் வரும். அதாவது isthischannelmonetized.com சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த சேனல்ல फ्रेंड्स கீழ வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு URL பாக்ஸ் மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் நம்ம எந்த சேனல் வந்து நம்ம செக் பண்ண நினைக்கிறோமோ அந்த சேனலோட URL காப்பி பண்ணுங்க फ्रेंड्स. இப்போ இந்த இடத்துல பாருங்க फ्रेंड्स, இந்த சேனலோட URL நான் காப்பி பண்றேன். இந்த வீடியோஸ் மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் ஃபுல்லா நான் காப்பி பண்றேன், கொண்டு வந்து இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்றேன். இப்போ சப்மிட் என்ற ஆப்ஷன் நான் கிளிக் பண்றேன். இப்போ இங்க பாருங்க, இந்த சேனல் வந்து மானிடைசேஷன் ஆயிடுச்சுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 2017 இந்த சேனல் ஆரம்பிச்சிருந்தாலும் இதுக்கான வியூஸ் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் இவங்க ஏர்ன் பண்ணிக்கிறாங்க ஒரு ஆவரேஜ் வேல்யூ இது கொடுத்துருக்கு. பட் நம்ம மேஜராக பார்க்க வேண்டியதானு பார்த்தோம்னா இந்த சேனல் மானிடைஸ் ஆயிருக்கா ஆகலையான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுறது தான் फ्रेंड्स. இது வந்து கரெக்டாக தான் ஷோ பண்ணுதான்னு சொல்லிட்டு நம்ம நிறைய சேனல் நான் செக் பண்ணி பார்த்தேன். ஒரு சில சேனல் மானிடைஸ் ஆகலன்றதை காட்டுது, ஒரு சில சேனல் மானிடைஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி காட்டுது. என்னுடைய ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு சேனலையும் நான் செக் பண்ணி பார்த்தேன் फ्रेंड्स, அது வந்து மானிடைஸ் ஆகலன்ற மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ இது ஓரளவு கரெக்டான வேல்யூ தான் கொடுக்குது. ஓகே फ्रेंड्स, இப்போ இந்த சேனல் என்னன்றதை நம்ம பார்த்தாச்சு. இந்த சேனல் எவ்வளோ வியூஸ் போகுது, எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, எந்த மாதிரி கண்டென்ட் வீடியோஸ் போறாங்கன்றதை நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த மாதிரி வீடியோஸ் எப்படி உருவாக்கலாம்ன்றதை பார்க்கலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ நம்ம எந்த மாதிரி கண்டென்ட்ல வீடியோஸ் போட போறோம்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ இந்த கண்டென்ட்க்கு தேவையான மெட்டீரியல் நம்ம எங்க எடுக்கலாம்ன்றத பார்க்கலாம். தேவையான பேக்ரவுண்ட் தேவைப்படும், அதுக்கப்புறம் நமக்கு கேரக்டர் தேவைப்படும். இந்த இடத்துல கேரக்டர்னா என்னன்னு பார்த்தோம்னா இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே கேரக்டர் தான். ஸோ எல்லோ கலர்ல இருக்கிற வெஹிக்கிள் எல்லாமே நம்மளோட கேரக்டர் தான் இதுல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த கேரக்டர் எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோஸ் உருவாக்க நமக்கு 2 ஆப் தேவைப்படுது. அது என்னன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நமக்கு இமேஜ் சர்ச்மேன் ஒரு ஆப் இருக்கு, ரெண்டாவது கைன்மாஸ்டர் ஆப். இந்த கைன்மாஸ்டர் ஆப்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடிட் பண்றேன். நீங்க வேற என்ன ஆப்ல யூஸ் பண்றதும் யூஸ் பண்ணிக்கங்க. பட் ஒரு சில அனிமேஷன்லாம் பார்த்தோம்னா கைன்மாஸ்டர் தான் நீங்க ஈஸியா பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க கைன்மாஸ்டர் ட்ரை பண்றது ரொம்ப நல்லது. இப்போ இந்த இமேஜ் சர்ச்மேன் ஆப்பை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம எந்த மாதிரி வெஹிக்கிள் நம்ம கொடுக்க போறோமோ அதை நான் சர்ச் பண்றேன் फ्रेंड्स. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நான் பூம் ட்ராக் வெக்டர்னு PNGன்னு சொல்லிட்டு நான் டைப் பண்றேன். இந்த இடத்துல பார்த்தோம்னா நிறைய வெஹிக்கிளோட லிஸ்ட் வந்துருச்சு. இதுல வந்து உங்களுக்கு எந்த வெஹிக்கிள் வேணுமோ அந்த வெஹிக்கிளை கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்க டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இமேஜஸ் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து உங்களுக்கு வேற எந்த இமேஜஸ் வேணும்னு பாருங்க, அதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே फ्रेंड्स, வெளியே வந்துட்டு திருப்பி வேற என்ன வெஹிக்கிள் உங்களுக்கு வேணும். இப்போ எனக்கு வந்து கண்டெய்னர் ட்ராக் வேணும்னா ஸோ கண்டெய்னர் ட்ராக் வெக்டர் PNG அப்படின்றத டைப் பண்ணுங்க. இந்த இடத்துல நிறைய கண்டெய்னர் வெஹிக்கிள் வரும். இதுல உங்களுக்கு எந்த கண்டெய்னர் வேணுமோ அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க.
இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எந்தெந்த வெஹிக்கிள்லாம் இருக்கோ அந்த வெஹிக்கிள் நீங்கள் டைப் பண்ணி அதுக்கான வெக்டர் பிஎன்ஜி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கொண்டு போய்ட்டு தான் நம்ம கைன்மாஸ்டரில் வச்சு நம்ம எடிட் பண்ணுவோம். அது எப்படி எடிட் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேறு என்ன வேணும்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரீட் லைன் மாதிரி வேணும். ஸோ நம்மளுக்கு கார்ட்டூன் ஸ்ட்ரீட்னு போடலாம், இல்லைனா உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்ட்ரீட் வேணுமோ அந்த ஸ்ட்ரீட்டை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு கார்ட்டூன் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தோம்னா நிறைய ஸ்ட்ரீட் லைன் வந்துருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரீட் லைன் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லைனா உங்களுக்கு ஹர்பன் வேணும்னா ஹர்பனில் இருக்கிற அந்த ஸ்ட்ரீட் லைன் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எதை வேணால் எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணி போடலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த ஸ்ட்ரீட் லைன் வேணும்னா இந்த ஸ்ட்ரீட் லைனை கிளிக் பண்ணிட்டு நான் கீழே டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணினா இது டவுன்லோட் ஆகி என்னோட கேலரியில் சேவ் ஆகிடும். இதை கொண்டு போய்ட்டு நம்ம எடிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு தேவையான கேரக்டர் நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ டவுன்லோட் பண்ணது பார்த்தோம்னா எல்லாமே பேக்ரவுண்டோட இருக்குது. இந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணால் தான் கொண்டு போய்ட்டு நம்ம கைன்மாஸ்டரில் நம்ம ப்ராப்பராக எடிட் பண்ண முடியும். இந்த பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தோம்னா குரோம் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் சர்ச் பாரில் போயிட்டு remove.pgன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணதுக்கான அந்த ப்ராசஸ் வந்துடும். இந்த இடத்துல அப்லோட் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணால் ஒவ்வொரு இமேஜஸும் நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கும், இல்லை எல்லோ பேக்ரவுண்டில் இருக்கும், நிறைய பேக்ரவுண்டில் நிறைய விஷயம்ஸ்லாம் இருக்கும். இது எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணால் தான் நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் கைன்மாஸ்டர் நீங்கள் எடிட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த லாரியை கொடுக்குறேன். டன் இந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்மளுடைய ஒரிஜினல் ஃபைல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பேக்ரவுண்டில் ப்ளூ கலரில் இருக்குது. இப்போ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல பேக்ரவுண்டில் ப்ளூ ஃபுல்லாக ரிமூவ் ஆகிட்டு நம்மளுக்கு கரெக்டான பிஎன்ஜி ஃபைலாக நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதை கொண்டு போய் நம்ம தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இது டவுன்லோட் ஆகிட்டு நம்ம கேலரியில் போய் சேவ் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு தேவையான பேக்ரவுண்டை நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. அந்த பேக்ரவுண்டில் எந்தெந்த கேரக்டரை நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம் அந்த கேரக்டர் நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. அதுக்கான பேக்ரவுண்டை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கான எடிட்டிங் சாஃப்ட்வேர்க்குள்ள போயிட்டு நம்ம எடிட் பண்ணணும். கைன்மாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். மேலே இருக்கிற கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்கள் ப்ராஜெக்ட் நேம் டைப் பண்ணுங்கள். கீழே ஆஸ்பெக்டேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து லாங் வீடியோஸ் மேக் பண்ணுறதுல இருந்தால் ஃபஸ்ட் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் மேக் பண்ணுறதுல இருந்தால் செகண்ட் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ரீல்ஸுக்கும் நீங்கள் செகண்ட் இருக்கிற ஆப்ஷன் தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். கொடுத்ததுக்கப்புறம் கீழே இருக்கிற கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கைன்மாஸ்டரோட இன்டர்ஃபேஸ்க்குள்ள வந்துருச்சு. மேலே ரெண்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மீடியா ஃபைலை உள்ள நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஸோ மீடியாவை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தா அந்த பேக்ரவுண்டை நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த பேக்ரவுண்டை நான் உள்ள இன்சர்ட் பண்ணுறேன். மேலே ரெண்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த பேக்ரவுண்ட் நம்மளுக்கு எவ்வளோ லென்த்தில் வேணுன்றதுக்கு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோஸ் பார்த்தோன்னா ஒரு நிமிஷத்துக்கு வரப்போதுனா நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பிகினிங் வந்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த லேயரை கிளிக் பண்ணுங்க. இது வந்து மெயின் லேயர் ஃப்ரெண்ட்ஸ். இது கீழே வரது எல்லாமே செகண்டரி லேயர். இப்போ இந்த மெயின் லேயரை கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்க. நீங்கள் இந்த இமேஜை நீங்கள் எந்த அளவுக்கு வேணால் பேன் அண்ட் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. இல்லை உங்களுக்கு இதுவே கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் அப்படியே விட்டுடுங்க. இல்லைனா கொஞ்சம் ஜூம் பண்ணணும், கொஞ்சம் ஜூம் பண்ணி கூட வச்சுக்கலாம். கொடுத்துட்டு இந்த ஈக்குவல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஃப்ரேம் வந்து செட் ஆகிடும். ஓகே, இப்போ பேக் வந்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்மளோட கேரக்டர், அந்த வெஹிக்கிள் கேரக்டர் நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணலாம். ஸோ லேயரை கிளிக் பண்ணுங்க. இந்த லேயரை கிளிக் பண்ணி இதுக்குள்ள இருக்கிற மீடியாவை கிளிக் பண்ணால் தான் நம்மளுக்கு செகண்டரி லேயர் ஆட் ஆகும். நீங்கள் மேலே இருக்கிற இந்த மீடியாவை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இமேஜஸ் ஆட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற மெயின் லேயரில் ஆட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு செகண்டரி லேயரில் ஆட் ஆகும்னா இந்த லேயரை கிளிக் பண்ணி இந்த லேயரில் இருக்கிற மீடியாவை கிளிக் பண்ணால் தான் நம்மளுக்கு செகண்டரி லேயரில் வந்து இமேஜஸ் ஆட் ஆகும். இப்போ இந்த மீடியாவை கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம எந்த இமேஜை கிளிக் பண்ணணும் பார்த்தோம்னா நம்ம பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும் பார்த்தீங்களா, அந்த இமேஜஸ் தான் நம்ம உள்ள கிளிக் பண்ணணும். இப்போ டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண அந்த வெஹிக்கிளை நான் உள்ள இன்சர்ட் பண்ணுறேன். மேலே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெஹிக்கிள் இந்த இடத்துல வந்துருச்சு. இது வந்து எவ்வளோ டியூரேஷன் இருக்கணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெஹிக்கிள் லேயரை கிளிக் பண்ணுங்கள். இது உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து வரணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. எவ்வளோ சைஸில் வேணுன்றது கூட நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது இந்த சைஸில் இருந்தால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த லேயரை நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த பக்கம் மூவ் ஆகணுன்ற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இப்போ எப்படி கொடுக்கலான்றதை பார்க்கலாம். ஓகே, இந்த லேயரை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல டெலிட் ஆப்ஷன் மேலே கீ ஆப்ஷன் கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த வெஹிக்கிள் எங்கேருந்து மூவ் ஆகுதுன்றது நம்ம செட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல இருந்து மூவ் ஆனால் போதும் நான் செட் பண்ணிட்டு கீழே இருக்கிற இந்த லேயரை நான் கொஞ்சம் மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இந்த வெஹிக்கிளை நான் மூவ் பண்ணி கொண்டு போய் இந்த பக்கம் லாஸ்ட்டான வச்சுட்டேன். வச்சுட்டு இந்த இடத்துல மைனஸை கிளிக் பண்ணுறேன். இப்போ இதை ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல வெஹிக்கிள் வேகமாக மூவ் ஆகி அந்த பக்கம் போகிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி செட் பண்ண வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டியூரேஷன் நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த வெஹிக்கிளோட ஸ்பீடும் ரெடியூஸ் ஆகும். இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் இந்த வெஹிக்கிளோட ஸ்பீட் பார்த்தோன்னா ரொம்ப ஸ்லோ ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த லேயரோட ஸ்பீடை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த லேயரோட லென்த்தை நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ட்ரக்குக்கு நம்ம அழகான ஒரு உயிர் கொடுத்துட்டோம். ஸோ இது அழகாக இந்த பக்கம் மூவ் ஆகி அந்த பக்கம் போகுது. இப்போ இந்த வெஹிக்கிள் போகிறதுக்கு பின்னாடி இன்னொரு வெஹிக்கிள் வரணும்னா நம்ம அதே மாதிரி சேம் ப்ராசஸ் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் வெஹிக்கிள் இங்கே போகுது. இப்போ இது மாதிரி இன்னொரு வெஹிக்கிள் வரணும்னா மறுபடியும் லேயரை கிளிக் பண்ணுங்கள்.
மீடியாவை கிளிக் பண்ணுங்கள். வேறு எதனா ஒரு வெஹிக்கிளை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதாவது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண அந்த வெஹிக்கிள் வேறு எதனா ஒன்று கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இந்த வெஹிக்கிளோட லேயரை கொண்டு வந்து நான் இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் வைக்கிறேன். சேம் ஆப்ஷன் நான் கீ ஆப்ஷனை யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் லேயரை நான் லென்த்து மூவ் பண்ணுறேன். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். திருப்பி இதை நான் கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்கிறேன். திருப்பி நான் மூவ் பண்ணுறேன். திருப்பியும் கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்கிறேன். இப்போ இந்த லேயரோட டூரேஷன் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல இருந்து. இப்போ இந்த வெஹிக்கிள் போனோடனே இந்த வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகி பின்னாடியே போகுது. இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை வெஹிக்கிள் வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்னோட வீடியோஸை நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பிகினராக வரவங்க நீங்கள் இந்த மாதிரி தான் கீ ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு அனிமேஷனை நீங்கள் மேக் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராசஸ் பார்த்தோம்னா அவங்க வீடியோஸில் அவங்க போடல. இதை நம்ம தனியாக யோசிச்சு புதுசாக பண்ணுற மாதிரி கணக்கு. அவங்க நார்மலாக ஒரு வெஹிக்கிளை கொடுத்துட்டு அதை கிளிக் பண்ணி இது என்ன வெஹிக்கிள்ன்றதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வெஹிக்கிளுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு லைவ் ஃபுட்டேஜ் எடுத்து அவங்க ஆட் பண்ணி போடுறாங்க. பட் நாம என்ன பண்ணலாம் பார்த்தோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு இந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணி பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு வேறு எதனா ஐடியாஸ் தோணுச்சுன்னா நீங்கள் அது மாதிரி நீங்கள் மேக் பண்ணிக்கங்க. எனக்கு இந்த மாதிரி ஐடியாஸ் சொன்னதால நான் இது மாதிரி பண்ணுறேன். உங்களுக்கு வேறு எதனா கேட்டகரியில் தோணுச்சுன்னா இல்லை நம்ம பறக்கிற மாதிரியோ இல்லை வேறு எதனா மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பண்ணி மேக் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த சேம் ஆப்ஷன் அதே மாதிரி தான். இப்போ இந்த இடத்துல மூவ் ஆகுதுன்னா இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம வேறு வெஹிக்கிள் நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணணும். சேம் மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண அந்த கேட்டகரி உள்ள கிளிக் பண்ணிவிட்டு அந்த வெஹிக்கிளை நீங்கள் உள்ள இன்சர்ட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த வெஹிக்கிளை இன்சர்ட் பண்ணுறேன். இந்த வெஹிக்கிளை வேணா ரொட்டேட் பண்ணி நீங்கள் இந்த பக்கம் திருப்பி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த வெஹிக்கிளை நீங்கள் இங்கிருந்து இந்த பக்கம் இருந்து வர மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த பக்கம் இருந்து வச்சுருக்கேன். ஸோ கீ ஆப்ஷனை யூஸ் பண்ணுறேன். இந்த லென்த்தை நான் மூவ் பண்ணிவிட்டு இந்த பைக்கில் நான் இந்த பக்கம் மூவ் பண்ணுறேன். இப்போ இதை ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வெஹிக்கிள் மூவ் ஆனோடனே இந்த வெஹிக்கிள் வருது. ஸோ இது ஆப்போசிட்டில் போகிற மாதிரி. இப்போ இந்த லேயர் வந்து பார்த்தோம்னா இந்த வண்டிக்கு மேலே போகிற மாதிரி இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா இதை லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மேலே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 டாட் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். பிரிங் டு பேக் வேணும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதை ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வெஹிக்கிளுக்கு பின்னாடி இந்த வெஹிக்கிள் போகிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான மாதிரி நம்ம அனிமேஷனை ரொம்ப சூப்பராக நம்ம இதில் நம்ம உருவாக்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை வெஹிக்கிள் கொடுக்குன்னு நினைக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் டக்குன்னு கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தோம்னா அந்த வெஹிக்கிளுக்கான நேம் நீங்கள் பண்ணணும். இப்போ அகைன் நான் என்ன பண்ணுறேன், லேயரை கிளிக் பண்ணிவிட்டு மீடியாவை கிளிக் பண்ணி உள்ள இருக்கிற அந்த ஃபைலை நான் உள்ள இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரக் வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல உங்கள் பேக்ரவுண்ட் எதனா நீங்கள் சேஞ்ச் பண்ண நினச்சாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற அந்த பேக்ரவுண்டை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணுங்கள். ரீப்ளேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வேறு எதனா பேக்ரவுண்ட் சேவ் பண்ணிச்சுன்னா அந்த பேக்ரவுண்டை நீங்கள் அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீழே இருக்கிற லேயரை. இப்போ இதுக்கான அனிமேஷனை நீங்கள் கொடுங்க. இந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கான அனிமேஷனை கிளிக் பண்ணுங்கள். பாப்பப் கொடுங்க. அழகாக பாப்பப் ஆகி வருது. இதே கொஞ்சம் லேட்டாக வரணும்னா இதை கிளிக் பண்ணுங்கள். எவ்வளோ லென்த் வேணுமோ அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேக்ரவுண்ட்லேருந்து அழகாக முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பேக்ரவுண்ட் ஒன்று ஓப்பன் ஆகுது. அடுத்த பேக்ரவுண்ட் ஓப்பன் ஆன உடனே கொஞ்சம் நேரத்தில் இந்த ட்ரக் ஓப்பன் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா இந்த ட்ரக்குக்கான நேமை நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணணும். இப்போ இந்த என்ன ட்ரக்குன்றதை நம்ம வந்து குழந்தைங்களை வேணால் பார்த்தானா அவங்களுக்கு சொல்லணும் இது இந்த மாதிரி ட்ரக் இது மாதிரி யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இந்த பாப்பப் ஆகிற இடத்துல கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த இடத்துல நம்ம லேயரை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த லாரி பேர் என்னென்னு பார்த்தோம்னா லாகிங் ட்ரக்கு. ஓகே கொடுங்க. கொடுத்துட்டு இது மேலே கொடுங்க. இப்போ நீங்கள் என்ன ஃபாண்ட் என்ன சேஞ்ச் பண்ணுறதா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபாண்டே இருக்கட்டும். ஓகே கொடுத்துட்டேன். நீங்கள் வேறு எதனா ஃபாண்ட் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும்போது தான் இந்த வீடியோஸோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து கலர் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல அந்த ரெட் கலரை கிளிக் பண்ணிவிட்டேன். அடுத்து கீழே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே பேக்ரவுண்ட் கலர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பேக்ரவுண்டில் எந்த கலர் வேணும்னு நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் எல்லோ கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபுல் வித் வேணும்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வித்தோடு வந்துடும். ஃபுல் வித் நல்லா தான் இருக்குது. பட் இல்லை எனக்கு ஃபுல் வித் வேணாம் நான் ஆஃபே போதுன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட எழுத்து எது இருக்கோ அது மட்டுமே உங்களுக்கு பேக்ரவுண்ட் வரும். இப்போ இந்த இடத்துல நான் ஃபுல் வித் கொடுக்குறேன். இப்போ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து வாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இது என்ன ட்ரக்குன்னு சொல்லிட்டு மேலே அந்த எழுத்தோடு வந்துருச்சு. இதை நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தோம்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்து நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் குழந்தைகளுக்கு புரியும் இது எந்த மாதிரி ட்ரக்குன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மேலே இருக்கிற லேயர் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் நம்ம இந்த எழுத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இந்த மேலே இருக்கிற இந்த பேஸ் லேயரை நான் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த லேயர் இதோட முடியுது. முடிஞ்ச உடனே லாகிங் ட்ரக்குன்னு சொல்லிட்டு முடியுது. முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல லைவ் எக்ஸாம்பிள் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நாமளும் லைவ் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் எங்கே போயிருக்கலாம்னு பார்த்தோம்னா நமக்கு தேவையானது எல்லாமே யூடியூப்லேயே இருக்கும்.
இதை நம்ம ஃபேர் யூஸ் அடிப்படையில் நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லேர்னிங் வீடியோஸ்க்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. பட் அந்த வீடியோ மட்டுமே எடுத்து நீங்கள் அப்படியே அப்லோட் பண்ணினா உங்களுக்கான இஷ்யூஸ் வரும். பட் இது எஜுகேஷன் சம்மந்தமாக நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சேம் ஆப்ஷன் இந்த லேயரை கிளிக் பண்ணுங்க, மீடியாவை கிளிக் பண்ணுங்க, அந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ ஃபைல் இந்த இடத்துல வந்துருச்சு. இதில் உங்களுக்கு எதுலேருந்து ஷோ ஆகும்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிக்கங்க. இப்போ இதில் ட்ரிம் டு லெஃப்ட் நான் கொடுத்துட்றேன். இப்போ இந்த வீடியோவை நான் கிளிக் பண்ணி கொண்டு வந்து இது பக்கத்தில் நான் ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் இந்த வீடியோ எப்படி ப்ளே ஆகுன்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த பேக்ரவுண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ட்ரக் ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ட்ரக்குக்கான நேம் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த ட்ரக்குக்கான நேமை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றத பாருங்க. இப்போ இந்த வீடியோஸ் ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதோட லைவ் எக்ஸாம்பிள் காட்டும்போது குழந்தைங்களுக்கு ஈஸியாக புரியும் நம்ம என்ன சொல்ல வரோன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணிடுங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிடுங்க. ட்ரிம் டு ரைட் ஹேண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கட் பண்ணிடுங்க. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா அடுத்துக்கிற அந்த இமேஜஸ் உள்ள கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணுங்க. அதுக்கான லைவ் வீடியோஸ் நீங்கள் உள்ள இன்சர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் மாறி உங்களுக்கான சாம்பிள்ஸ் நீங்கள் உள்ள இன்சர்ட் பண்ணும்போது இந்த வீடியோஸோட குவாலிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் போட்டுன்னு இருக்காங்க. நீங்கள் அந்த சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளாக மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க எந்த கஷ்டமும் படல, ரொம்ப சிம்பிளாக அங்கங்கே இந்த வீடியோஸ் எடுத்து போட்டிருக்காங்க. பட் இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக போட்டிருக்கிறதால இந்த சேனல் வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இந்த எடிட்டிங் அவ்வளோதான் கேட்ட ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கான பேக்ரவுண்ட் மியூசிக் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ யூடியூப் ஆடியோ லைப்ரரியில் நிறைய மியூசிக் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அந்த காப்பிரைட் இல்லாத மியூசிக் கொண்டு வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் ஆட் பண்ணலாம். இந்த ஆடியோவை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல மியூசிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நிறைய மியூசிக் நீங்கள் உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மாற்றி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒவ்வொரு சவுண்ட் எஃபெக்ட் வேணும்னா நீங்கள் சவுண்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான சவுண்ட் எஃபெக்ட் எங்கேருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அதில் போய் செக் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் எங்கேருந்து நமக்கு தேவையான சவுண்ட் எஃபெக்ட்டை நம்ம ஃப்ரீயாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சின்ன விஷயத்தை ஆட் பண்ணும்போது தான் இந்த வீடியோஸோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ தான் இந்த வீடியோஸோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்ல நிறைய பேர் குழந்தைகள் சம்பந்தமான வீடியோஸை உருவாக்கி அப்லோட் பண்ணுறாங்க. பட் எல்லாத்துக்கும் சக்ஸஸ் கிடைச்சுன்னு பார்த்தா கண்டிப்பாக கிடைக்காது. இந்த மாதிரி நம்ம எதனா ஒரு விஷயம் நம்ம டிஃப்ரெண்டாக பண்ணும்போது நம்மளுக்கான சக்ஸஸ் கிடைக்கும். எல்லாருமே ஒரே மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக கிடைக்காது. இப்போ இந்த சேனலில் நம்மளுக்கான ஐடியாஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். பட் இதுக்கு உருவாக்குற கேரக்டர் எல்லாமே பார்த்தோம்னா நீங்கள் டிஃப்ரெண்டாக உருவாக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வீடியோஸ் எல்லாம் உருவாக்குனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான சவுண்ட் எஃபெக்ட் ஆடியோ எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் மேலே இருக்கிற எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல பாருங்க ரெசல்யூஷன் 1080 வச்சுக்கோங்க. ஃப்ரேம் ரேட் பார்த்தோம்னா 30 இருக்கட்டும். கீழே பிட் ரேட் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் 28 வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் 18லேருந்து 28 வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். வச்சு கீழே இருக்கிற சேவ் அஸ் வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோஸ் வந்து பார்த்தோம்னா சேவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. சேவ் ஆனதுக்கப்புறம் நம்மளோட கேலரியில் வந்து சேவ் ஆகி இருக்கும். அதை கொண்டு போய்ட்டு நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம். எப்படி நம்ம வீடியோஸ் எல்லாமே யூடியூப்ல ப்ராப்பராக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரியும் எப்படி நம்ம பர்ஃபெக்டாக அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக் எல்லாமே நம்ம கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டைட்டில் எப்படி கொடுக்கணும், டிஸ்கிரிப்ஷன் எப்படி கொடுக்கணும், டேக் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸோட லிங்க் நான் கீழே செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தனித்தனியாக கேர் எடுத்து பண்ணும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கான சேனலோட ரீச் ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்து தம்ப்நெயில் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் காம்படிட்டர் எப்படி தம்ப்நெயில் வச்சிருக்காங்கன்னு பாருங்க. அதே மாதிரி அதோட குவாலிட்டியான தம்ப்நெயில் எப்படி உருவாக்க முடியுன்றதை ட்ரை பண்ணி பாருங்க. அந்த தம்ப்நெயிலை உருவாக்கி நீங்கள் வைக்கும்போது உங்களோட சேனலோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மைக்ரோ நீச் சேனல் கேட்டகரியோட சேனல் என்ன, அந்த சேனலில் எவ்வளோ வியூஸ் போகுது, அவங்க எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, அவங்க எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போகிறாங்கன்றதை பார்த்துட்டு அந்த மாதிரி வீடியோஸை நம்ம எப்படி உருவாக்கலாம்னு நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஃபைனலாக உங்களுக்கு இதில் காப்பிரைட் இஷ்யூஸ் வருமா ப்ரோ, ரீயூஸ் பிரச்சனை வருமா ப்ரோன்ற டவுட் உங்களுக்கு இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் காப்பிரைட் இஷ்யூஸ் வருமானு பார்த்தோம்னா நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஒரு சில வீடியோஸை நம்ம சின்ன கிளிப் எடுத்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதனால் நம்மளுக்கு எந்த இஷ்யூஸும் வராது. வந்தனா கூட ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோஸை டெலிட் பண்ணிட்டு அடுத்த வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சின்ன எஜுகேஷன் பர்பஸோட யூஸ் பண்ணுற வீடியோஸ் யாருக்குமே காப்பிரைட் கிளைமும் வராது, ஸ்ட்ரைக்கும் வராது மோஸ்ட்லி. ஓகே, அடுத்து ரீயூசர் பிரச்சனை வருமானு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்காம போட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரீயூசர் பிரச்சனை வரலாம். ஸோ கண்டிப்பாக வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஒரு விஷயத்தை நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி எஜுகேஷன் நீங்கள் வேல்யூ கொடுக்கும்போது தான் ஸோ இதுக்கான ரீயூசர் பிரச்சனை வராது. கண்டிப்பாக உங்களுக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த இந்த சேனலில் செக் பண்ணி பாருங்க. அதில் ஒவ்வொரு வெஹிக்கிளுமே அவங்க எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த வெஹிக்கிள்னா என்ன, இது எதுக்கு யூஸ் ஆகுது, இதோட லைவ் டெமோ என்னன்றது எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைகளுக்கு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குழந்தை வந்து வீடியோஸ் பார்க்குதுன்னா அதோட வந்து அறிவு வளர்ற மாதிரி இருக்கிற சேனல் தான் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த சேனல் பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி கேட்டகரியில் ஒரு சேனலை உருவாக்கி நீங்கள் யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்க. நீங்கள் வேற எதனா என்கிட்ட கேட்கணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.